ஹீரோயினை பார்க்க போறோம். விக்ரம், இங்க பாரு, நான் ஒண்ணு பண்றேன். நான் சலூனுக்கு போய் முடிக்கு டை அடிச்சிட்டு வரேன். நீ அப்புறமா பணம் கொடுத்துரு, மறந்துடாத. சரி. மோகன், இங்க பாரு. அப்பாவே இப்படி எல்லாம் வரும்போது நாமளும் போய் கொஞ்சம் ஹீரோ மாதிரி மாறிட்டு வரலாமா? அப்படியே போய் ஹேர் கட்டும் பண்ணிட்டு வந்துருவோம். பேசியிலும் பண்ணிக்கலாம். சரி, போ. இங்கே பாருங்கண்ணா, நான் ஒரு வேலை பண்ணுறேன். நான் முடிவெட்டில் ஃபேஷியல் பண்ணிக்கிறேன். சூர்யாண்ணா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்களும் வாங்க, ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. முகம் பளிச்சுன்னு இருக்கும். இல்லை, அது எனக்கா? வாங்கண்ணா. போப்பா, நீயும் போ. இவங்க கூட போயிட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம். சூர்யா, சொல்லுங்கம்மா. இங்க பாருப்பா, சந்தியா போன் பண்ணியிருந்தா. அவ இன்னைக்கு ராத்திரி வர கொஞ்சம் நேரம் ஆகுமா? எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னா. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏய் விக்ரம், சூர்யா சந்தியாவை பார்க்கவே மாட்டான். அப்படி இருக்கும்போது அவளால எப்படி சொல்ல முடியும்? ஏதோ பாதுகாப்பு பொறுப்பு அவளுக்கு கொடுத்திருக்காங்களா? யாரோ வராங்கன்னு சொன்னா. சரோஜாவுக்கு ஒருவேளை தெரிஞ்சு போயிருக்குமோ? என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லுங்க. என்ன? நான் என்ன சொன்னேன்? சூர்யா, எனக்கு பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ சொன்னாலே. அது வந்து யாரோ தேவி வராங்களாம். என்ன? தேவியா? தேவியில நம்ம ஊருக்கு வந்துட்டு தானே போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதுவும் ஒரு புது தேவியா இருக்கும். ஆமாப்பா. சீக்கிரம் அப்பா, ஹீரோயினிய போய் பார்க்கலாம். வா. அட இருங்க. என்ன, பார்லருக்கு போகாமையே வேலை முடிஞ்சது பாத்தியா? அதுவும் வீட்லயே பாதி செலவுல. ஆமா ஆண்டி. உன் கையை காட்டுமா? ராஜு, யாருன்னு போய் பாரு. சரிங்கம்மா. நல்லா இருக்குமா? இங்க பாருங்க அண்ணே, நீங்க ஷாப்பிங் பண்ண திங்ஸ் எல்லாம் டெலிவரி வந்திருக்கு. அட, ஷாப்பிங்கோட பார்சல் வந்துருச்சா? இந்த ஷாப்பிங் எல்லாம் எப்பமா பண்ண? அது வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் ஆர்டர் பண்ணிருந்தேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அது எனக்கும் காட்டு. என்ன? சரிங்க ஆண்டி. அப்படி அவ என்னத்தை தான் வாங்கியிருக்கா? பார்சல் வந்துருச்சு. ஆனா நீ வெளியில எங்கேயும் போகவே இல்லையே, அப்புறம் இந்த பொருளை எப்படி வாங்கின? அது இங்க பாருங்க ஆண்டி, இப்பெல்லாம் காலம் ரொம்ப மாறி போச்சு ஆண்டி. இப்பெல்லாம் நீங்க ஷாப்பிங் பண்ண வெளியில போக வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். வீட்ல உட்கார்ந்து பட்டன் அழுத்தினா அந்த பொருள் உங்களோடது. இததான் ஆன்லைன் ஷாப்பிங் சொல்வாங்க ஆண்டி. அப்படியாமா? நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். அட வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. இத பாருங்க ஆண்டி, ரொம்ப அழகா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் இப்ப என்னமா அவசியம்? இப்பதான் உனக்கு கல்யாணத்துல எல்லாமே கிடைச்சதே. அது ஆமா ஆண்டி, கிடைச்சதுதான். ஆனா என்னன்னா எல்லாமே வெயிட்டான ஜுவல்லரிஸ். அது இல்லாம நீங்க கொடுத்ததும் ரொம்ப வெயிட்டான ஜுவல்லரிஸ் தான்.